உங்களை வாழ்த்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் நாளிலே நாங்கள் நேரடி ஒலிபரப்பில்லை. திங்கட்கிழமை பேங்க் ஹாலிடே என்றுடைய திரும்பமாக செவ்வாய்க்கிழமை சந்திப்போமா. அந்த பாஸ்டர் மனோன் அம்மா அப்படி இருக்கிறாமா? திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க ஐயா. கொண்டு போயிருந்தீங்க? ஓகே. ஹாஸ்பிட்டல்ல இருந்து விட்டவங்க பிறகு அவட சிச்சுவேஷன் சரியில்லைன்னு திரும்ப வந்து கொண்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஓகே ஓகே. அவரும் ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறேன். ஓகே ஓகே. விக்டர் விக்டர் அன்றைக்கு அந்த கிழமை போயிடுவா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பிறகு அவளோட மொப்பினும் கொடுத்து அவர்கள் ஒர்க் பண்ணல போல. அப்படியா? ஓகேம்மா, இந்த வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென். நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜெப வேலைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். 1000 நாவுகள் போதாதப்பா, கொடி நாவுகளும் போதாதப்பா. உங்களோட கிருபையப்பா, உங்களோட கிருபையப்பா, உங்களோட இரக்கமப்பா, உங்களோட இரக்கமப்பா, உங்களோட அன்பப்பா, கிருபையப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நடக்கூடாத சேரக்கூடாது பரிசுத்தவான்கள் மத்தியில் பரலோகத்திலே இருக்கிறவரே உங்களுக்கு நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஆண்மைகள் கோடியப்பா, கோடியப்பா, கடியபடியாத கோடியப்பா. ஆண்டவரே உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. என்ன நாட்கள் கனங்களுக்காக, ஆண்டவர்கள் காலங்களுக்காக அப்பா உங்களை சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா சமூகத்தில் வந்திருக்கிறோம். தகுதிப்படுத்துங்கப்பா. தகுதிப்படுத்தி இருக்கிறீங்க. பலுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்ல நீங்க தந்தபடினா நன்றி சொல்லுறோம். நன்றி சொல்றோம். எங்களுடைய சிந்தனைகள் உதடுகள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா கிருபை, அப்பா கிருபை, அப்பா கிருபை, அப்பா கிருபை. இந்த நாட்கள் வாழ்ற மக்களுக்காக உங்களுடைய சமூகத்துல வேண்டிக் கொள்வோம். சொன்னா கோடி மக்கள் அன்று வரை வாழ்ற ஆண்டவரே, இந்த காலத்துல ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே, அப்பா எங்களும் எல்லாம் ஆண்டவரே இருக்கிற சாமி. மனங்களுக்கு ஒரு மனம் திரும்ப கேட்டுக்கு கேட்டடி நான் மனம் திரும்புகிற மக்கள் சுவாமி. அப்ப ஒரு வருகையின் காலமே சமீபமாண்டவரே, அந்த சமீபமாயிருக்கு. அதுக்குள்ளாக ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே கிருபையின் காலத்தில் அனுக்கிற காலத்தில் தங்களை தாழ்த்தி உங்கள் வருகைக்கு ஆண்டவர் அவர்களை நிற்கத்தக்கதாய் இந்த ஜனங்களுடைய விருதங்கள் மாற்றப்பட வேண்டும் சுவாமி. வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எல்லாம் உங்களால் ஆண்டவர் முடியுமா? நாங்க மனுஷர்கள் அப்பா, நீங்க தேவனப்பா, தேவன் உங்களால் சுவாமி. அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சுவாமி. அப்பனே ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் ரட்சிப்பு உங்களில் சுவாமி. ரட்சிப்பு விசுவாசித்தார் இவர்கள் கெட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு தொழில்களால் மாறட்டும் சுவாமி.
அப்பனே வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, வேண்டிக் கொள்ளுறோம். பெருவியப்பா பொம்மையும் கழிவாங்கிறோம் எல்லாம் காண்கிறது சுவாமி. ஒரு வருஷம் கெட்டு போது உங்களுக்கு சித்தமா இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே அப்படியான தேவன் நீங்க. ஆண்டவரே எல்லா மக்களும் உங்களுடைய மக்கள் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே கடினப்படுத்தாதபடி வார்த்தைகள் உண்டு சுவாமி, வசனங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே எப்படிகளாய் மாறி ஆண்டவரே அவர்களும் உங்களை ஆட்சியத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் இருக்கிறோம் சுவாமி. கிருபையப்பா, 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 கிருபை அப்பா. நடக்கிற சுத்தங்களப்பா, மஞ்சங்களப்பா, கொள்ளை நோய்களப்பா, எத்தனையோ விதமான துன்பங்கள் ஆண்டவரே. தேசமெல்லாம் ஜனங்களுடைய நிலைமை ஆண்டவர் ஐயா நிறுத்தத்தில் அல்லப்படுகிறீர்கள். நாங்கள் ஆண்டவர் ரத்தம் செஞ்சதாண்டவர் வீடுகளை போல ஆண்ட வாழ்வாதாரம் அழைகிற மக்கள் அங்கங்களை இழந்து ஆண்டவர் மக்கள் சமூகத்தில் வருவதால் ஆண்டவரே என்னுடைய கண்ணீருக்கு ஒரு பதிலை கொடுத்து அவருடைய ஆசீர்வதிக்கும்படியா வேண்டிக் கொள்வோம், சிக்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம். நீங்கள் செய்ய வேண்டும்படியாக வைக்கிறோம். அவருடைய வழிகளில் ஆண்டவரை மனம் திரும்புதல் உண்டாட்டும். தங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் நீங்க சமூகத்தில் தங்களை கொடுத்து ஆண்டவரே இவர்களை கற்று படிவை கற்று மனம் திரும்பட்டும் ஆண்டவர். ஐயா உதவி செய்யுங்கப்பா, படுகிறாங்கப்பா, தேவைகளை சொன்னீங்கப்பா. அதிகமானவர் சாலைகள் எல்லாம் நிரம்பி வருகிறது சுவாமி. தேசங்களில் எல்லாம் வியாதியின் கொடுமை ஆண்டவரே. வியாதிப்பட்ட மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. யார் பரிகாரியாக கத்தன் நீங்க ஆண்டவரை குணப்படுத்துற கத்தன் நீங்க. ஐயா இவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை குணப்பட வேணும் வைக்கிறோம் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுடைய கூக்குரல் நீரையும் பார்த்து இவர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. இந்த நாட்களில் வார்த்தை உண்டு சுவாமி. ஆண்டவரே கீழ்ப்படுகிறவளாய் இவர்கள் மாறி ஆண்டவரை வார்த்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்களுடைய சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் அனுபவிக்கிறோம் சுவாமி. எவ்வளவு தேவைகள் ஆண்டவரே அநேகம் உண்டு சுவாமி. கைவிடப்பட்டவர்கள் விதவைகள் உண்டு சுவாமி. இறக்கத்தின் மக்களை ஆண்டவர்களுக்கு எழுப்பி கொடுங்க. இவர்களை ஆதரிக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. இந்த அப்பனே நீங்க தானப்பா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆண்டவரே. மரண தருவாயில் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே இந்த ஆத்மாவை உங்களோடு அவர்கள் கடைசி நேரத்தில் உங்க தங்களை தாக்கி உங்களுக்கு ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நன்றி சொல்லுறப்பா. பஞ்சங்களப்பா, தேசம் எல்லாம் வேலை இல்லையா ஆண்டவரே. வறட்சி நிமித்தம், சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரே, ஜனங்களுடைய போராட்டங்கள் நிமித்தம் ஆண்டவரே, தேசங்களெல்லாம் ஆண்டவரே பஞ்சங்களப்பா, வேலை இல்லையா ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாம் ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. நீங்கப்பா அளிக்கிறது வறட்சி எல்லாம் செலுத்தாக்குறது நீங்க. தங்களை தாழ்த்துவார்களாக, மனம் திரும்புவார்களாக. இவர்கள் தங்களை தாழ்த்தி வார்த்தை தேடினாக கொடுப்பேன் என்று சொன்ன அவ்வளவு அன்புள்ள தேவன் நீங்க இருக்கிறீங்கப்பா. இவர்கள் உங்களை வார்த்தை தேடட்டும் ஆண்டவர், தேடட்டும் தேடட்டும். இவர்களுக்கு சமத்தை கொடுக்கிற தேவன் நீங்களா இருக்கிறீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. பஞ்சங்களப்பா தகப்பனே, ஒரு நேரம் உணவு இல்லாமல் தவிக்கிற மக்களும் உண்டு சுவாமி. அப்பா பசினா தவிக்கிற மக்கள் ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க அப்பா.
பசியினால் நீங்க அனுப்பி விடவில்லை ஆண்டவரை, போஷித்து அனுப்பினது காக்கைக்கும் பேசிக்கிறது நீங்க ஆண்டவரே. ஜீவனுள்ளவர் அனைவருக்கும் ஆண்டவரே நீங்க போஜனம் கொடுக்கிறது ஆண்டவர். பசியினால் அழப்படுகிற ஜனங்கள், துன்பப்படுகிற ஜனங்கள், கண்ணீரோடு இருக்கிற ஜனங்கள், குழந்தைகள், முதியோர்கள், போஷிங்கப்பா அப்பா, போஷிக்க பண்ணுறது நீங்க என்பதை ஆண்டவர்கள் தங்களை சொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப ஆண்டவரே, தங்களுடைய சாபங்களை எல்லாம் விட்டு, பாவங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பத்தக்க வழி ஆண்டவரே இவர்களுடைய இருதயத்தில் ஊட்டும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பேன். அப்போ தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கப்பா. சந்தேசமாய் தேசங்களை பகுத்து ஜனங்களை குடியமர்த்தி ஆளுகையை வைத்த தெய்வம் நீங்கப்பா ஆண்டவரே. ஆளுகையெல்லாம் இவருடைய ஆளுகை தலைவர்களுடைய இருதயம் எல்லாம் உங்களுடைய கரங்களில் இருக்க சுவாமி. நீங்க ஏற்ற வேலையை திருப்பூரரும் மாற்றுகிறவருமாயிருக்கிற தேவன் ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த தலைவர்கள் எல்லாம் நீதிக்கு நியாயத்துக்கு பயந்தவராய், முதலாவது தேவனுக்கு பயந்தவர்களாய் ஆண்டவரே, வேதத்தை கையில் வைத்து அதன்படி ஆளுகிறவர்களாய் இவர்களை வழி நடத்துங்க சுவாமி. அழைத்து ஆண்டவரே, சங்கங்களிலே நீதி இல்லாமல் ஆண்டவர் ஒடுக்கப்படுகிற மக்கள் அதிகம் ஆண்டவரே. இந்த மக்களுடைய ஒடுக்கத்தை கண்ணீரையும் கண்களிலே தலைவர்கள் மக்களை ஆளுகிற இரக்கமுள்ள சுவாமி. அழுகையெல்லாம் அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதிர்பார்த்தானப்பா ஏற்படுத்தி இருக்கிறீங்க சுவாமி. இவருடைய அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதிர்வாங்க ஜனங்களுக்கு இருக்கட்டும் கட்டா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நன்றி அப்பா. இவருடைய ஜீவன்களை காத்துக் கொள்கிறது நீங்க ஆண்டவர். ஐயா, கூட இருந்து ஆண்டவர் ஐயா வழி நடத்தி ஆசீர்வதிங்கப்பனே. இவர்களும் ஆண்டவரே தங்களுடைய மொத்தமாவே ஆண்டவரே உங்களிடமாச்சாங்க உங்களிடமாய் திரும்பி வாழுகிறவர்களா இவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் காக்கிறவர்களா நடத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கடைசி நாட்கள் ஊழியர்கள் ஒவ்வொருக்காக வேண்டிக்கும். பூமியில் எந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீங்க காண்கிறது. நாமத்தினால செய்யப்படுற ஊழியங்கள் கடைசி கால ஊழியங்களப்பா. எதிர்ப்பு ஆண்டவரே, மத்தியிலும் ஆண்டவரே வியாதிகளப்பா, பற்றாக்குறைகளப்பா, குடும்பங்களில் உள்ள நிற்கிற சுவாமி அவருடைய மனிதர்கள் போதாது கட்டாது வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளும். கடைசி நாட்களில் நிற்கிற மக்களுக்கு ஏற்ற அந்த ஒரு வார்த்தைகளை கொடுக்கத்தக்கதா இவர்களை சபைபனே சபைகளில் நிற்கிற போதவர்களை தாங்கப்பா. முழுவதும் இருக்கிற சபைகள் எல்லாம் ரத்தத்துக்கு கொல்லப்பட்ட சபைகள் ஆண்டவரே. அந்த சபைகள் எல்லாம் அப்படி இருக்கிறதோ அந்த சபைகள் எல்லாம் ஆண்டவரே நடத்தக்கூடிய
சபைகளில் நீங்கள் ஆண்டவரே கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுவோம், வைக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. மந்தகளை மேய்க்கத்தக்க போதவர்களாய் ஆண்டவரே அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்புற போதவர்களாய் ஆண்டவரே நடத்துங்க சுவாமி. சபையை நடத்தக்கூடிய ஆண்டவர் பலத்தை கொடுங்க சுவாமி. வார்த்தைகளை நமக்கு நியாய அபிஷேகமாய் ஆண்டவர் ஜனங்களை தொட்டு குணமாக்கத்தக்கதாய் ஒவ்வொரு மனிதனையும் நாட்களில் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா ஒரு மனமாய் தங்களுடைய அப்பா தேவை இந்த நாட்கள் கடைசி நாட்கள் வேணும் அப்பா. வழியில் எத்தனையோ ஜனங்கள் வந்தவரே இருக்கிறார்கள், கச்சைவர்களும் ஆண்டவரே ஆண்டவரே கொடுக்கப்படுகிற ஆண்டவரே தேசங்களுக்கு அப்பனும் ஆண்டவரே 60 100 ஆண்டவரே சபைகளில் உள்ள மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே அந்த நாட்களே புஸ்தக காலத்தில் ஆண்டவரே சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட விவகாரம் ஆண்டவரே சொல்லப்படவே நம்மளுக்கு வைக்கிறோம். அப்படியான கஷ்டங்கள் இருக்கும். நன்றி சொல்லுவோம். இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கட்டி அழிந்து சபத்துக்குள்ளாய் போகாதபடி எந்த தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்களை ஊழியம் மகத்துவமாய் திரும்பவும் கட்டப்படட்டும். ஆண்டவரே கட்டப்படட்டும். உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களா ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே ஊழியத்துக்குரிய காரியங்களை செய்யட்டும். ஆண்டவரே காத்துக்கொள்ள முடியாது வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பனே ராஜ்யத்தின் சுவிசேஷம் சரியாதிகளுக்கு அறிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொன்ன தெய்வமே. இந்த நாட்களில் ஆண்டவரே எத்தனையோ தேசங்களில் நிற்கிற மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்ப கொடுத்து நிற்கிறார்கள் சுவாமி, அப்ப கொடுத்து நிற்கிறார் ஐயா. மிஷனர்களுடைய வாழ்க்கையில் ஐயா கண்ணீரப்பா பலத்தை கொடுத்து ஆண்டவரே கண்ணீர் எல்லாம் தடுங்கப்பா. ஒரு குடும்பங்களை காத்துக் கொள்ளுங்கப்பா. சொன்னீங்கப்பா அவருடைய பாவங்கள் எல்லாம் எத்தனையோ தேசங்கள் அடிக்கப்பட்ட தேசங்கள் ஐயா. இந்த காலம் அப்படியான நீங்கள் நன்றி சொல்லுவோம். எங்கும் சத்தியம் உண்டு சுவாமி, எங்கும் வேதம் உண்டு சுவாமி. ஆண்டவர் இந்த நாளைக்கு காலத்தில் உலகமாய் ஆண்டவர் உங்களோட வார்த்தைகள் செல்கிறதோ அந்த இடங்களுக்கு எல்லாம் இந்த வார்த்தைகளை இனங்கள் கேட்டு ஆண்டவரை ரசிக்கப்படும் சுவாமி. தேவைகளோடு நிற்கிறார்கள் ராஜா, தேவைகளோடு நிற்கிறார்கள் கட்டார். இந்த இடங்களில் எல்லாம் தேவைகள் உண்டு சுவாமி, வாழ்வாதாரங்கள் உண்டு சுவாமி. அப்போ தேவைகளை சந்திக்கிற மக்கள், விசாரிக்கிற மக்கள், மக்கள்
ஸ்தாபனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக நன்றி சொல்றோம் தகப்பன், வேண்டிக்கிறோம். அப்போ நன்றி சொல்லுறோம், நன்றி. அப்போ இந்த நாட்கள் அப்போ இந்த நாட்கள் இருக்கிற நீங்க காண்கிறது அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா, அன்பில்லாமையினால் இறக்கமற்ற செய்தி ஆண்டவர். எவ்வளவு கொடுமையான காரியங்கள் ஆண்டவர். ஆண்டவரே உங்களோட அன்புதானப்பா இவர்களை நிரப்ப வேணும். அப்பா உங்களோட அன்பினால் தானப்பா இவர்கள் மாணவரே அபிஷேகமாய் ஆண்டவரே நாட்கள் விட்டவர்கள் அபிஷேகமாய் அன்பின் அபிஷேகம் அப்பனே நிரப்புங்கப்பா, அன்பினால் நிரப்புங்கப்பா, அன்பினால் நிரப்பும் குடும்பங்கள் அப்பா, பிரிந்திருக்கிற குடும்பங்கள், பிரிந்திருக்கிற உறவுகள், பெற்றோர்கள், எத்தனை விதமான காரியம். அன்பில்லையாப்பா, அன்பில்லையாப்பா, அன்பில்லை ஆண்டவரே. அப்பா பிரிவின் நிலை ஆண்டவரே கண்ணீரோடு போகிற காலமாயிருக்கிற சுவாமி. இவருடைய இருதயத்தில் இருந்த நினைவு ஒரு அன்புதான் அன்பு ஆண்டவரே ஒரு காலம் வழியாது என்று சொல்லப்படுவா. ஒரு அன்பு ஒரு காலம் வழியாதபடி ஆண்டவரே என்னுடைய காத்துக் கொள்ளட்டும் சுவாமி. குடும்பங்களுக்காக வேண்டி இந்த குடும்பங்களை நான் ஒன்று சேர வேணும் சுவாமி. கட்டப்படும் உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சமாதானம் நீங்க தானே நீங்க குடும்பத்திலும் ஒருவராக இருந்தாலும் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். ஒன்று சேரட்டும் ஆண்டவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தாபனே வாக்களி வாரிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த வாரிய பிள்ளைகளும் ஆண்டவர் தங்கள் நாட்கள் சொல்லாங்க காலத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவர்கள் மேற்கொள்ள முடியாதபடி ஆண்டவரே வாழிற காலமாயிருக்கிற சுவாமி செய்யுங்கப்பா. இவர கைகளில் இருக்கிற டெலிவிஷன்கள் வரும் இந்த பிள்ளைகளை மாற்றுங்க சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் மாற்றுங்க சுவாமி. பெற்றோரின் கண்ணீர் எல்லாம் கிடைக்க சுவாமி. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்பா பொல்லாத வஞ்சனையான பிசாசன் மலையிலிருந்து விட்டு வைக்கிறதே நீங்க உங்களுடைய ரத்தம் ஜெயமன் அந்த வாலிப பிள்ளைகள் நாங்கள் தள்ளிக்கிறோம் சுவாமி. விடுதலை வியாபாரங்கள் என்று சொல்லி ஜபிக்கிறோம் கட்டாக இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அவனே நன்றி ஆண்டவர். தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம்.
நன்றி சொல்லுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி இந்த கனடா தேசம் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக தேவனே, எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு செய்த நன்மைகள் ஆண்டவரே, இருக்கிற நிலையிலே இருக்கிறதா பலவிதமான சந்திரப்பா சொல்ல முடியாதப்பா. வைக்கிறோங்க தாவே, கத்துக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய உறவுகள் ரட்சிக்கப்படட்டும். எத்தனையோ லட்சம் ஆண்டவரே, எங்களுடைய உறவுகள் தேசத்துல இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரே, அவருடைய ஆத்மா நன்மையாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதுதான் அப்பா நன்மை. ஆண்டவரே, உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினாலும் அவருடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போனாலும் என்று ஆண்டவரே, ஆத்மா உணர்ந்தவர்களா இந்த காலத்தில் ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய நிலைமைகளை அறிந்து ஆண்டவரே மாத்திரம்தான் என்பது ஆண்டவரே. பல தேவங்கள் இல்லை, பல தெய்வங்கள் இல்லை, ஒரு தேவன் நீங்க மாத்திரம்தான். உங்களையே நோக்கி பார்க்கிறவர்களா இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சுவாமி. அவப்பனே, அவர்கள் எல்லாம் இந்த தேசத்தில் இருக்கிறோம். அவர்களுடைய கூட்டாட்டங்களும் அறியாமையிலும் அறியாமையிலும் இல்லை, அறிந்தும் அறியாமை போல் இருக்கிறவர்களையோ சந்திங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம். அப்படியாக ஆண்டவரே, எங்களுடைய உறவுகள் எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்திய தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. குடிமக்கள் வாழ்ற தேசத்திலே ஆண்டவர் எங்கும் ஆண்டவரே, இருளின் ஆதிக்கம் ஆராதனைகள், சிலைகளையும் விக்கிரகங்களையும் கல்லுகளையும் பிசாசுகளையும் ஆராதிக்கிறவளாய் இந்த தேசம் ஆண்டவரே இருக்கிற சுவாமி. இந்த தேசத்துக்கு ஒரு வெளிச்சம் உண்டாவது அந்த காலையில் நீங்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அரசியல்வாதிகளாயிருந்தான, படித்தவர்களாயிருந்தாரான, அறிவாளிகளாயிருந்தான் ஆண்டவரே, இவருடைய கண்களுக்கு ஆண்டவரே அறிவின் காலம் ஆண்டவர். இந்த காலத்தில் ஆண்டவரே, நீங்க தேவன் அன்பு சொல்லி ஆண்டவரே உங்களை ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா உங்களையே அவர்கள் மாற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இந்திய தேசத்தை திறப்புங்கப்பா, திறப்புங்கப்பா. எத்தனை கோடி மக்களாப்பா, எத்தனை கோடி மக்களாப்பா தேசத்துக்குள் இருக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கிறார்கள் சுவாமி, எத்தனையோ ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. அவருடைய ஜெபத்தை கேட்ட தேசத்துக்கு வெளிச்சத்தை சரம்படியாய் வேண்டிக்கொள். இப்படியாக இரண்டு தேசங்கள் அநேகம் ஒன்று சுவாமி, அநேகம் ஒன்று சுவாமி. நீங்க காண்கிறது, நீங்க காண்கிறது சுவாமி. இந்த ஜபங்களெல்லாம் சமூகத்தில் இருக்கிற சுவாமி, அதுக்குரிய காலத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி. மக்களும் திரும்புவாங்க. தாங்க சுவாமி, விடுதலை
ஐயா இந்த வேலையிலும் அனைத்து வேலையை வேண்டி தேசம் உங்களுடைய தேசம் உங்களுடைய நீங்கள் தான் என்று அவருடைய வாய்வை சொல்லுறபடினா நன்றி சொல்லுறோம். ஆண்டவரே எல்லா மக்களுக்கு எல்லா தேசங்களுக்காக எல்லா காரியங்களுக்காக ஆண்டவரே மக்களில் உள்ள எல்லா சுவாமி செய்யறது நீங்க குடும்பங்களுக்காக வேண்டி சொல்லுவோம். நாங்கள் ஒரு பிள்ளைகளை தந்திருக்கிறோம். காத்துக்கொள்றீங்க. நன்றி. குறை நாள் மூடி கொள்ளுது யாரெல்லாம் இந்த காலத்தில் நன்றி சொல்லுவோம். உங்களை உங்கள் ஊழியங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. God bless you. நன்றி அம்மா. உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி அம்மா. வானொலியோடு ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். போல தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனை ஒரு மனமாக ஆராதிக்க போகிறோம். இம்மட்டும் எங்களை வழி நடத்தின தேவன், இம்மட்டுமாய் எங்களை கிருபையின் கண்களால் கண்ட தேவன், அவருடைய கிருபையின் கரம் எங்கள் தலைகள் மேல் இருந்தபடியால் நாங்கள் ஜீவனோடும் சுகபலத்தோடும் இன்றைய நாளில்
வந்து அவருடைய பாதத்தில் நிற்க அவர் கிருபை செய்திருக்கிறார். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று நினைத்து அவருடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் கொண்டு எங்கள் நல்ல தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல நேரத்திற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பரலோக தேவன் என்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பரிசுத்தமானவர் என்றும் உடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள தேவனும் கிருபியால் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனும் நீர் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இரக்கம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஆராதனைக்கு தகுதியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பரலோகத்தில் வாசம் செய்யும் தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சுத்தமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் உன்னதங்களில் வாசம் செய்பவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உலகம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவாதி தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவராய் எங்களை ஆளுகை செய்பவர் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நல்லவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் கிருபை உள்ளவர் என்று உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். காலம் முழுவதும் எங்களை வழிநடத்தி கொண்டவர் கருணை நிறைந்த தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை நடத்தினது நீர் ஆண்டவரே. எங்களை ஞான கண்ணிலேயே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்ணிலே கிறிஸ்து நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரையும் உங்களை நடத்தின தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீராய் நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும் தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொன்றையும் சந்தித்தங்கள் காதுகளையும் நிறைவாக்கின தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுக்காக செய்த நிலங்காத நன்மைகளை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை காணுவதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு கணமும் நீர் எங்களை விசாரித்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி. ஒரு தகப்பனிலும் மேலாக நீர் எங்களை தோளில் சுமந்து வந்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் தாயாயும் எங்கள் தகப்பனாயும் எங்களை தோளில் சுமந்து வந்த தேவன் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. நீர் மட்டுமே எங்கள் பரலோக தேவன். எங்கள் பரலோக தேவனுக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை என்று உண்மை மட்டும் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்மையான காரியங்களை மட்டும் எங்களுக்காக நீர் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. தீமையானவர்களை எல்லாம் நன்மையாக நீர் மாற்றி தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இனிமேலும் உங்களை சுமக்க வல்லவர் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் எதிர்காலங்களை திட்டமிட்டு ஆசீர்வதிக்கும் தேவன் நீர்தான் தகப்பனே. திக்கற்றவர்களின் தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னை எப்படி கைவிடுவேன் என்று எங்களை தேற்றின அந்த வார்த்தைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் தகப்பனும் எங்கள் தேவாதி தேவனும் நீர் என்று உம்மை உம்முடைய பாதத்தை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கும்